இது உண்மைதானே இல்லைன்னு வந்து கதைக்க சொல்லுங்க மேராவது. சரி நீங்கள் எடுங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து சரியான ஒரு கோபத்தில் கதைக்கிற ஒரு விஷயம். இந்த காணொலி வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு காணொலி. இதை வச்சு பெரிய காசுலை கேளாது. அப்போ ஏற்கனவே வீட்டை கிடந்த காசுகளையும் அவன் யூடியூப் சேனலும் செய்கிறது. அப்போ அதுகளில் வந்த காசுகளையும் கொண்டு ஒரு பெரிய சுத்தமாத்து இனிமேலாவது எல்லாரும் விழிப்படைய வேணும். இந்த வெளிநாட்டுக்காரர் என்ன இந்த தரமான சம்பவம் ஒன்றை செய்யலாம்ன்றதை பற்றியெல்லாம் கதைக்க போகிறேன். எங்களை மாதிரி யூடியூப்காரர் எடுத்து போடுறதை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சிருக்கணும். ஈவன் இப்போ எனக்கு தெரிஞ்சபடி என்னோட நான் அவனுடைய காணொலியும் வந்து எடுத்து போட்டேன். நான் இதுக்கிடையில் ஒரு கவுண்டர் ஒன்று அடிக்கிறேன்னு கேளுங்கோ. யாழ்ப்பாணத்தில் தனக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்கு என்னென்ன தில்லாலங்கடி எல்லாம் தகடு தட்டங்கள் போடலாமோ அந்தெல்லாம் அவங்க இடையில வச்சு என்ன நாடகம் இருந்தாலும் போடுங்கோ, அழுங்கோ, கண்ணீர் படுங்கோ, கிடந்து உருளுங்கோ, என்னவும் செய்யுங்கோ. இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, நீங்கள் சொல்கிற தம்பி வந்து நிறுவன் அப்படி பெரிய கட்டிக்காரன் உண்டு, அடித்து சொல்லுவேன் அப்படி ஒரு கட்டிக்காரன். இதை பார்க்குற வெளிநாட்டாக்கள் மிக கவனமாக பாருங்க. இந்த நிகழ்ச்சியை வடிவாக கடைசி மட்டும் பாருங்க. உங்களுக்கு படிக்க கொண்டு போய் அவன் என்ன செய்யிருக்கான் வித்தியாசமாக ஜலதரங்கம்னு உங்களுக்கு தெரியும். தண்ணி எல்லாம் பயந்தில்லை, கொஞ்சம் திருந்தோணும். நீங்கள் உண்மையான ஆக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். என்னோட எடுத்து கதைச்சிது இப்படி அண்ணா இப்படி செய்துட்டாங்களன்னா எனக்கு சரியான தாக்கமாக இருக்குது. ஏன் நிறுவன உலகத்துக்கு கத்தி கொள்ளாரு, என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிறாருண்டு எனக்கு அதை பற்றி தெரியும். அது ஹார்ட் ஒர்க் தெரியும். மரணத்துக்கு தயார்படுத்துறது அப்படி என்று. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சாக்கொள்றது இப்படியா என்ன நிறுவனம் சொல்ல வரீங்க? இல்லை ப்ரமோட் பண்ணி ஒரு காலம் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன நான் எப்பயும் 100 அடிச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அங்கே எங்கே நிடி வர்றதில்லை, இதுகளையும் எடுத்து போட்டு எல்லாரையும் பேசுகிறதில் எடுத்து போட்டால் இன்னும் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். என்னொன்று வெறியில் கிடந்து கத்தி தூசணத்தால் பேசுதாக்கள் எந்த வீடியோ மில்லியன் வியூ அடிக்குமென்னு மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். போட்டு சும்மா வடையும் சாம்பார் மாரி ஊற்றி போட்டு போனேன். வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது. நீ தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு சுத்துமாத்து வேலையை பற்றி தான் கதைக்க போகிறேன். இது வந்து சரியான ஒரு கோபத்தில் கதைக்கிற ஒரு விஷயம். இந்த காணொலி வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு காணொலி. கடைசி மட்டும் வடிவாக பாருங்க. என்னென்னு சொன்னால், இலங்கையில் நடக்கிற கணக்க சுத்துமாத்து நடக்கிறது. இது ஒரு புதுவிதமான சுத்துமாத்து. இலங்கையில் மட்டும் இல்லை, பக்கத்து அயல் நாட்டில் நடக்குது, உலகம் எல்லாம் நடக்கிற ஒரு சுத்துமாத்து. இப்போ உலகத்தில் யாராவது ஒரு திறமையாக இருப்பான் வேறு வேறு இடங்களில். இப்போ முற்றத்து மல்லிகை வாசம் வீட்டுக்கு தெரியான்னு சொல்கிற மாதிரி அங்கனைக்கு எங்கட வீட்டு பக்கத்திலாம் திறமையாளர்கள் இருப்பினும். இப்போ இந்த டிவிக்காரர் இருக்கணும் தானே, தொலைக்காட்சிகள் வந்து அவன் டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி ஏற்கனவே அவன் டேலண்ட் ஆனவனா தான் இருப்பான். அதை பார்த்துட்டு வந்து உண்மையாக அவன் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு வரன்றதை விட முக்கால்வாசி பேர் தங்களுடைய அந்த அலைவரிசையினுடைய புகழ் பெறப்புறதுக்காக ஏற்கனவே கட்டிக்காரரை எடுப்பினோம். சில நிகழ்ச்சிகளெல்லாம் ஏற்கனவே நீலண்ட ஃபேமஸானாக்களை கூப்பிட்டு பிளேபேக் சிங்கராக இருக்கிறார்களையே கூப்பிட்டு டைட்டில் வின்னராக கொடுத்த பாடல் போட்டிகள் எல்லாம் நடந்திருக்குது சில நாடுகளில். சரி, அதை நாங்கள் மாற்றலாது. இலங்கையில் எங்கட இடத்துல நடந்த யாழ்ப்பாணத்தில் தான் நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. பயந்தில்லை, அவருடைய கரியர் பாதிக்கப்படக்கூடாதுக்காக பட்டுமடாமல் தான் இந்த விஷயங்களை சொல்ல போகிறேன். ஏனென்று சொன்னால், இது ஒரு பெரிய சுத்தமாத்து. இனிமேலாவது எல்லாரும் விழிப்படைய வேணும். இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு எங்களோட வெளிநாட்டு தமிழர்கள் இதுக்கு என்ன உதவி செய்யலாம், என்ன மாதிரி இந்த பிரச்சனையை வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு சம்பவத்தை செய்கிறேன்டா வெளிநாட்டுக்காரர் என்ன இந்த தரமான சம்பவம் ஒன்றை செய்யலாம்ன்றதை பற்றியெல்லாம் கதைக்க போகிறேன். ஒரு சரியான முக்கியமான ஒரு காணொலி, சரியான ஒரு பயங்கரமான சுத்துமாத்து வேலை உண்டு. காணொலிக்குள்ளே உள்ள வாங்கோ, விரிவாக சொல்கிறேன்னு என்னென்னு சொல்லி. என்ன விஷயம் என்று சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சி தான் இந்த வேலையை செய்திருக்குது. இது அவை மட்டும்தான் செய்த வேண்டாம், கனவேர் இப்படி எதிர்காலத்திலையும் செய்ய போயினும் முதலும் கனவேர் செய்திருக்கணும். ஸோ எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த டிவிக்காரர்கிட்ட விளையாட்டுகளை நான் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஊர்வழியே ஒரு திறமையானவன் இருப்பான். அவன் ஏற்கனவே திறமை தான். அவன் திறமையை இவன் இனங்கண்டுடுவினோம். எப்படி இனங்காணுவினோம்ன்றா எங்களை மாதிரி யூடியூப்காரர் எடுத்து போடுறதை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சிருவினோம். ஈவன் என்னுடைய சேனலில் நான் எடுத்து போட்ட நிறைய விஷயங்களில் பெரிய பெரிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் எடுத்த வரலாறு இருக்குது. ஈவன் என்னையே நேர தொடர்பு கொண்ட சம்பவங்களும் இருக்குது. எடுக்கட்டோன்னு நான் தாராளமாக நம்பரையும் கொடுத்து விட்றது. நான் மட்டும் உழைக்கணும்னு எடுக்கல, உண்மையாக அவன் திறமையை தான் எடுத்தேன்னா நீங்களும் போய் எடுங்கன்னு சொல்லி நான் இணையமாக எனக்கு கேட்குற எல்லாட்ட நம்பரும் நான் கொடுக்குறேன். சரி, விஷயம் அது இல்லை. எடுத்தால் என்ன செய்ய வேணுமென்றா, இப்போ ஒரு பாடல் சம்பந்தமான ஒரு ஆளை நான் பேட்டி எடுக்கிறேன்னு வைப்பேன். அவருடைய பாடலுக்காக நான் அந்த ஆடியோ ஒர்க் மட்டும் ஒரு 4 hours 5 hours ஒர்க் பண்ணி அதை வெளியில் விடுறேன்னு வைப்பேன். அப்போ அடுத்ததாக அடுக்க போகிறாள் நான் எப்போவும் எல்லார்ட்டையும் என்னட்ட கேட்குற அந்த கிளைண்ட்டிட்ட சொல்கிறது, அதாவது பொதுமக்கள்கிட்ட சொல்கிறது, அதாவது நான் ஒரு அம்மாவையோ அப்பாவையோ அல்லது பிள்ளையோ எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு அவைகிட்ட சொல்கிறது, என்னை விட பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அவைகிட்ட சொல்லி அதை எடுப்பீங்கோ. என்னென்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு வளர்ச்சி இருக்கணும். இப்போ ஒரு நம்பிக்கையை இல்லை ஒரு சந்தோஷத்தை அந்த பெற்றாருக்கோ இல்லை அந்த நபருக்கு கொடுத்த பிறகு, அல்லது என்னென்னு சொல்கிறது, இந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கொடுத்தா பிறகு அடுத்தது வந்து மொக்கையாக எடுக்கக்கூடாது. அப்போ பெட்டராக எடுக்க வேணுமென்று யோசிக்கிறது. இப்படி கணக்கு விஷயங்கள் நடந்திருக்குது. இலங்கையில் ஒரு
ஒரு என்ன சொல்கிற டேலண்ட் சம்மந்தமான திறமை சம்மந்தமான ஒரு போட்டியும் நடந்திருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சபடி நான் அவனுடைய காணொலியும் வந்து எடுத்து போட்டேன். நான் அவனுடைய சரியான டேலண்ட் அதாவது அவன் என்ன செய்வான்டா வாத்தியங்களை தானே உருவாக்கி வாசிப்பான். இப்போ உதாரணமாக கீபோர்டுன்னா நான் கீபோர்ட் வாசிப்பேன். கீபோர்ட் வாசிக்கலாமே என்னென்னு சொன்னால் அவன் ஆரோ கண்டுபிடிச்சிருக்கு, சிஏண்டா அதுக்குரிய ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண் இருக்குது, அதை வாசிச்சா அந்த சவுண்டு வரும். அதாவது நான் அதை கண்டுபிடிக்கலை, நான் இசையை அமைக்கிறனே தவிர இசையை கண்டுபிடித்தது இறைவன் அல்லது இயற்கை. இசையை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். யாராவது சொல்கிறது இசை கண்டுபிடிப்பாளர் இல்லை, ஒரு தரமே இல்லை. ஈவன் ராஜா சார் கூட அப்படி இல்லை. அவரே ஏற்கனவே இந்த அகிலம் அல்லது பிரபஞ்சம் கொடுத்த இசையை ஒழுங்குபடுத்துகிறாள் தான் அவர். சரி, இவன் என்ன செய்வான்டா தானே அந்த இசையை உருவாக்குற மாதிரி வாத்தியங்களை கண்டுபிடிப்பான். வீட்டில் கிடக்கிற பொருட்களை பயன்படுத்தி டம்ளரில் செய்வான் அந்த தம்பி. அதே மாதிரி கணக்கு கைப்பணிகளில் அவன் செய்து தானே உருவாக்குவான். டியூன் போடுவான். அதாவது ஈவன் இந்த இதுக்கே டியூன் போடக்கூடிய ஆள், இந்த சீமந்து கட்டுக்கே டியூன் போடுவான். தென்னொலியை கொடுத்தாலும் அதுக்கு டியூன் போட்டு ஒரு பாடல் ஒன்று வாசிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட். ஏற்கனவே அவன் பிரபலமான ஒரு ஆள், பயங்கர பிரபலம். இங்கே போய்த்தான் பிரபலமாகணும் மட்டும் இல்லை. மேட்டர் என்னென்னா, இதுக்கிடையில் ஒரு கவுண்டர் ஒன்று அடிக்கிறேன்னு கேளுங்கோ. யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஐயா வந்து வந்தவர். அவருடைய மனைவியார் வந்து யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டது. அப்போ அவருக்கு எங்களோட படிகளில் ஒரு தனி விருப்பம் உண்டு. ஈவன் இங்கே இருந்து போகிற இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறவர். பஞ்சமுதி குமரன் அண்ணா, அதேமாதிரி பூவன்மதி சேன், இப்படி நிறைய போனாக்கள் எல்லாரையும் வந்து வீட்டு சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறது, சான்ஸுகளை ஏற்படுத்துறது, அப்படி அந்த நல்ல மனுஷன். அந்தால் சொல்லிச்சுது, இனிமேலும் இந்த காலத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எங்களுக்கு வேப்பொரு தரம் தரையில் எங்களை எல்லாம் அமுக்குறாங்க நசுக்குறாங்கன்னு சொல்ல வேண்டாம். 2 விஷயம் இருந்தால் போதும். அப்பன் ஒன்று வந்து டேட்டா கார்டு, அடுத்தது ஃபோன். அதாவது மொபைல் டேட்டா கார்டோ அல்லது வைஃபையோ என்னவோ ஃபோனும் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் திறமை இருந்தால் நீங்கள் ஒரு நாள்லேயே ஃபேமஸ் ஆகலாம். போட்டு விட்டா சரி, சோஷியல் மீடியா இருக்குது. இதை தான் அவர் சொன்னது. இந்த தம்பியும் ஏற்கனவே நல்ல ரீச், நல்ல மில்லியன் வியூக்கள் எல்லாம் இருக்குது டிக்டாக்ல. அதை பார்த்துட்டு தான் வந்தவைவே. மேட்டர் என்னென்னா, இப்படி பல போட்டியாளர்கள் அந்த போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த போட்டிக்கு பல போட்டியாளர்கள் வந்தால் என்ன நடக்குமெண்டா, எங்கேயுமே நான் அறிஞ்ச தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. அவன் தனக்கு டிஆர்பி ஏற்றுறதுக்கு என்னென்ன தில்லாலங்கடி எல்லாம் தகுடு தட்டங்கள் போடலாமோ அந்தெல்லாம் அவன் செய்வான். இப்போ உண்மையான டேலண்ட்டுக்கு தான் கடைசியில் கொடுபடணும். அப்படி நடந்தும் இருக்குது. உதாரணமாக சொன்னால் கில்மிஷா, அவள் வெரி டேலண்டட். அவள் ஏற்கனவே பிறவி கலைஞன். அவள் சின்னலேருந்தே அப்படியான அவள் அதுக்கு எலிஜிபிளான ஆள். இப்படி எல்லா சந்தர்ப்பமும் நடந்திருக்கான்னு பார்த்தா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ சில இடங்களில் நடந்திருக்குது எல்லாம். இப்போ உண்மையாக இப்போ எனக்கு ஞாபகம் வந்ததை சொன்னேன், நினையமாக நடந்திருக்கு. 1-2 வந்து அந்த தொலைக்காட்சி அலைவரிசைகள் வந்து என்ன செய்வார்கள் என்றால், தங்களுக்கு பிரபலம் கிடைக்க வேணுமென்றதுக்காக, இல்லை தங்களுக்குரிய ஆடியன்ஸு அந்தந்த ரீஜனில், அந்த பிராந்தியங்களில், நாடுகளில் நிலைநாட்ட வேணுமென்றதுக்காக, இல்லை இப்போ லோக்கலான்னு சொன்னால் அந்த மாவட்டங்களில் நிலைநாட்ட வேணுமென்றதுக்காக என்ன செய்யணும்னா அதுக்குரிய ஒரு ஆக்களை கிளையண்ட்டு எடுத்துக்கொண்டு அவையை வச்சுக்கொண்டு தங்களோட என்கேஜ்மெண்ட்டை கூட்ட நிற்பினோம். என்கேஜ்மெண்ட்டுண்டா என்னென்னா, இப்போ நான் ஒரு சகோதரமொழி தொலைக்காட்சிக்கு போகிறேன்டா, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த தொலைக்காட்சியை பார்ப்பாங்க, அதுக்கு கமெண்ட் போடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அவையின் வளர்ச்சி கூடும், நான் வளரணும் இல்லையோ, இதுதான் விஷயம். அப்போ அதுக்காக அப்படி எடுப்பினோம். இந்த தம்பியையும் எடுத்து போட்டு என்ன நடந்திருக்குன்னா, இவன் ஒரு பயங்கர டேலண்டானால் இப்படி இது விஷயங்களை வாய்ச்சி செய்திருக்கிறான். எங்கேயும் நான் தான் திருப்பம் பழைய நிலைக்கு வரேன். டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உதாரணமாக ஒரு சாதாரணமாகன்னு ஒரு சாதாரண வாழ்க்கை அல்லது கிராமங்களில் குக்கிராமங்களில் வாழ்கிற மக்களை கவர போகிறோம்னா அதுக்குள்ளே இருந்த ஒரு ஆளை எடுப்பினோம். அல்லது ஒரு பிராந்தியம் சார்ந்து அந்த மக்களை கவர போயினோம்னா அதுக்குள்ளே இருந்த ஒரு ஆளை எடுப்பினோம். இது உண்மைதானே? இல்லைன்னு வந்து கதைக்க சொல்லுங்க யாராவது. சரி, நீங்கள் எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் யோசிப்பேன், நான் அந்த பெனலில் இருந்தால் நான் யோசிப்பேன், எனக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ தெரியாது, தெரிஞ்சாக்களுக்கு தெரியும், மியூசிக் சம்மந்தமாக ஒரு கொஞ்சமாக தெரியும்னு சொல்லி. விஷயம் என்னென்னா, உண்மையான கெட்டிக்காரனுக்கு கொடுக்கணும். நீங்கள் இடையில வச்சு என்ன நாடகம் என்றாலும் போடுங்கோ, அழுங்கோ, கண்ணீர் படுங்கோ, கிராந்து உருளுங்கோ, என்னவும் செய்யுங்கோ, உண்மையான கெட்டிக்காரனு கடைசியாக கொடுக்கணும். அது என்னுடைய வாதம். அது மட்டும் நீங்கள் உங்களோட டிஆர்பி ஏற்றுங்கோ, வடிவா உருட்டுங்கோ, என்னவும் உருட்டுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியாக உண்மையானவனுக்கு கிடைக்கணும். இது என்னுடைய வாதம். அப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, நீங்கள் சொல்கிற தம்பி வந்து நிறுவன் அப்படி பெரிய கட்டிக்காரன் உண்டு, அடித்து சொல்லுவேன் அப்படி ஒரு கட்டிக்காரன் அவன். நான் தான் சொன்னேனே, அவன் வந்து சைனாவிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ இல்லை வேறு நாட்டில் பிறந்திருந்தால் அவன் திறமையில் வந்து அவன் பார்த்து இப்போ இலங்கையில் ஒரு 3-4 வீடு கட்டியிருப்பான், கோடிக்கணக்கான வீடு. அவ்வளோ டேலண்ட். அவனுடைய திறமைகளை வந்து அந்த காணொலிகளையே விலை பேசி பண்ணுறதுக்கு கம்பெனிகள் தயாராக இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் தான் சொன்னேன், அவன் இந்த சிராய்க்குன்னு டியூன் போட்டு வாசிப்பான். இதுக்கு ஒரு டியூனை போட்டுட்டு அதுக்கு சுருதி ஏற்றி போட்டு அதை வாசிப்பான். ஒவ்வொரு சிராயில் முறிச்சு போட்டு சாவி பட்டியல் அது வந்து வாசிப்பான். கட்டிக்கார தம்பி, வெரி டேலண்டட். எனக்கு வடிவாக தெரியும், மியூசிக் நாலேஜ் இருக்கிறதால எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரு டேலண்டான ஆள். இது எடுத்து போட்டு என்ன செய்திருக்கணுமெண்டா,
அவனுக்கு வடிவாக நம்பிக்கை ஊட்டி படி என்ன செய்திருக்கேன்டா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஃபைனல் காண போகிறதுன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரித்து கொண்டு போயிருக்கான் இவன் தானே. உங்களுக்கு தெரியும் இதை வச்சு பெரிய காசு உழைக்க இல்லாது. அப்போ ஏற்கனவே வீட்டை கிடந்த காசுகளையும் அவன் யூடியூப் சேனலையும் செய்கிறத அப்போ அதுகளில் வந்த காசுகளையும் கொண்டு இந்த போட்டிக்கு போக முடியும் ஞாபகம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் செய்து கொண்டு போயிருக்கான். இதை பார்க்குற வெளிநாட்டாக்கள் மிக கவனமாக பாருங்க இந்த நிகழ்ச்சியை, வடிவாக கடைசி மட்டும் பாருங்க. உங்களுக்கு எங்களோட ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை நேசிக்கணும். இப்போ வாயிசன் திஷோன் அதே மாதிரி அட்பிகாக்களை கூப்பிட்டுலாம் கவரிச்சிங்க சரியான சந்தோஷம். ஏன்னா நான் இப்படியெல்லாம் நடக்கணும்னு கனவுன்ற ஒரு ஆள் வாயிசனாக்கள் பர்சனலாக தெரியும். திஷோனாக்களையும் நான் வாழ்த்திருக்கேன் முந்தி 5 வருஷத்துக்கு முன்னும் சொல்லியிருக்கேன். பாருங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி தலைகளை மாறமுண்டு அப்பயே சொல்லிக்கேன். அவங்களோட குவாலிட்டி மியூசிக்கின் குவாலிட்டி வந்து அப்படி குவாலிட்டி தான் முக்கியம். அவங்களோட திஷோனெல்லாம் அப்படி டேலண்ட், வாய்ஸன் அட்விக் எல்லாம் டேலண்ட். திஷோனுக்கு இருக்கிற மியூசிக் நாலேஜ் வந்து வேறு லெவல். வாய்ஸன் வந்து நல்ல ஒரு திறமை, அதுக்கங்கால மார்க்கெட்டிங் ரெண்டும் தெரிந்த ஒரு கலைஞன். அப்போ அவன் தனக்கண்டு பாதையை தான் போட்டது. விஷயம் என்னென்னா இந்த தம்பியும் அப்படி யூடியூப் சேனல் செய்கிறது எல்லாம் செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் காசுகளையும் வச்சுக்கொண்டு என்ன செய்திருக்குது போயிருக்குது. இந்த விஷயத்தில் பங்கு பெற்றுவோம்ட்டு அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க போயிருக்குது. அங்கே போனால் அவன் என்ன செய்திக்கணுமெண்டா இந்த அதான் சொல்கிறேனே அந்த திறமையை எடுக்கிறதுக்கு உரிய மைக் சவுண்டிங் நாலேஜ் வேணும் தானே, சும்மா எல்லோரும் செய்யலாது. இப்போ ரொட்டுண்ட NT1A கொண்டு போய் காலமே ஒரு கடற்கரையில் வச்சு அதை வட்டிவை அமைதியான இடத்தை எடுத்தால் ஒரு சூரிய உதயத்தில் என்னென்ன இந்த என்வைரன்மெண்ட்டில் சவுண்ட் வருமோ அதை எடுக்கலாம். இப்போ இந்த ஒரு கிராமத்தின் சாயலில் ஒரு படத்துக்கு இசையமைக்க போகிறோம்னா உதாரணமாக இந்த காணிக்கில் ஒரு சீனை எடுத்து போட்டு இதுக்குள்ளே அந்த சவுண்டிங் எடுக்கலாம். அப்படியான மைக்கெல்லாம் வச்சுக்கோம். இப்போ அதை விட நல்ல மைக்கள் எல்லாம் கிடாக்குங்க. பத்மியனாக்கள், பிரசாதனாக்கள், திஷோனாக்கள், முரளியனாக்கள், கண்ணன் மாஸ்டர் எல்லாத்தையும் கிடாது. சாதரிசனா விஷயம் என்னென்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சால் தான் அதை போய் செய்யலாம். இப்போ இந்த படியை கொண்டு போய் அவன் என்ன செய்யிருக்கான் வித்தியாசமாக ஜலதரங்கம்னு உங்களுக்கு தெரியும், தண்ணிகளுக்கு பாட்டு வாசிக்கிறது. அந்த டம்ளர்களுக்கு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிச் போடுறது, ஒவ்வொரு டம்ளருக்கும் பிச் போடுறது, சுருதி போட்டுட்டு அதை இப்போ கீபோர்டு அந்த கட்டை மாரி அதை ஒவ்வொரு கட்டைக்கும் டியூன் பண்ணி போட்டு வாசிப்பான். அவன் இது டம்ளர்கள் அப்படி சாவியில் செய்வான். அவன் கணக்கு செய்வான் விளையாட்டுகள் வால் பிளேட்டில் அப்படியெல்லாம் செய்வான் தம்பி. நான் இன்னும் பேர் சொல்லலையா, நீங்கள் ஒன்றும் பண்ணலாது பேர் சொல்ல பயந்தில்லை, கொஞ்சம் திருந்தோணும், நீங்கள் உண்மையான ஆக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ இவன் என்ன செய்திக்கணுமெண்டா எல்லாம் கூப்பிட்டுட்டு படி ஒவ்வொரு ஃபைனல் மட்டும் நிகழ்ச்சிகளை தயார் செய்து வச்சுருந்துருக்குது. இடையில் பார்த்து இவன் அந்த நார்மலாக ஒரு ரவுண்டுக்கு இறக்குறதான் நார்மலாக அதுக்கு இறக்கிட்டால் சட்டுறதுக்குரிய வழி அந்த என்ன சொல்கிறதான் இந்த மண்டையில் போடுறதுக்கு இதை செய்வாங்களா அதேமாரி இந்த பகுதியில் கொண்டு வந்து விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணி விடுறது, ஆக்களை வெளியில் கொண்டு போய் விடுறது. அந்த ரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டினேன். ஆனால் இவனுக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா நிறைய விஷயங்களை தயார் பண்ணி கொண்டு போயிருக்கிறான். நல்ல கட்டிக்காரன். நீங்கள் நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் யாராவது கீழே கமெண்ட் பண்ணுவாங்களானே பாருங்கள். வேறண்டு நான் சொல்லலை அந்த கமெண்ட் பண்ணுற ஆள் தானண்ட எங்களுக்கு நல்லா கதைக்கு தெரியும். இனிமேலாவது கொஞ்சம் சரியாக நடவுங்க தயவுசெய்து. உங்களோட ரீச்சுக்காக நீங்கள் என்னவும் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியில் டேலண்ட்டு கொடுங்க, இடையில அழுங்கோ குளருங்கோ திருப்பம் சொல்கிறேன் என்னவும் செய்யுங்கோ, உண்மையான ஆளு கொடுங்கோ. அந்த ரவுண்டுக்கு விட்டாச்சு. அப்போ ஆள் சரியான ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னோட எடுத்து கதைச்சிது. இப்படி அண்ணா இப்படி செய்துட்டாங்களன்னா எனக்கு சரியான தாக்கமாக இருக்குது, இனிமேல் இப்படி நடந்துடக்கூடாது, நான் நல்லா படிச்சுட்டேன். நான் கேட்டேன், எடா தம்பியா நீ ஏற்கனவே கட்டிக்காரன் தானேடா, உன்னுடைய டேலண்ட்டை மதிப்பிடுறதுக்கு அந்த நாலேஜ் வேணுமாடா அவங்களுக்கு, அந்த மைக் அந்த சவுண்டிங் அந்த டியூன் போடுற விஷயங்கள் அவனுக்கு தெரியணுமாடா முதல். ஒரு இப்போ சங்கீதம் தெரிஞ்ச எல்லாரும் வந்து இதுக்கு ஜட்ஜாக வரையிலாது. ஏனென்றா சொன்னால் இது இனோவேஷன், இது புத்தாக்கம் ஒன்றை கண்டுபிடிச்சி அதை வாசிக்கிறதப்பா. ராவணன் பரம்பரை, ராவணன் வந்து கையையும் கால்களையும் முறித்து நரம்புகளையும் எடுத்து வாசித்த ஒரு ஆள். அந்த பரம்பரையிலேருந்து வந்த அந்த ஜீன் தான் அந்த படிக்கும். அவன் என்ன செஞ்சுருக்கான்டா டியூப்புகளில் வால்கட்டையில எல்லாம் ஏதோ எல்லாம் செய்து சவுண்டிங் அதில் வால்கட்டையில் வச்சு அந்த காற்று ப்ரெஸ் பண்ணிக்க வாரதை வச்சு மியூசிக் போடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போயிருக்குது. எவ்வளோ இனோவேஷன் உண்டு பாருங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாமே நிறுவன் வந்து உலகத்துக்கு குளறி கொண்டு நிற்கிறாருண்டு, ஏன் நிறுவன் உலகத்துக்கு கத்தி குளறாரு, என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிறாருண்டு, எனக்கு அதை பற்றி தெரியும், அதில் ஹார்ட் ஒர்க் தெரியும். அப்போ எல்லாத்தையும் செய்து கொண்டு போக அவைக்கு இப்போ சென்டிமெண்ட்டான விஷயம் ஒன்றுக்கு வேறு ஒரு தம்பி கிடச்சிட்டான். இப்போ நான் அவனை பற்றியெல்லாம் கதைக்க வரையில்லை, எங்களுக்கு மெட்டாக்களை பற்றி கதை தேவையில்லை, உண்மையான டேலண்ட்டுக்கு கொடுக்க வேணும். இப்போ சென்டிமெண்ட் தான் நீங்கள் ஆட போகிறீங்கள் அல்லது அழுது வடிக்க போகிறீங்களா அப்புறம் என்னப்பா கூப்பிட்டு நீங்கள். அது கூட எனக்கு சரியான கோபம் என்னென்னா இப்படியான நிகழ்ச்சிகளில் வந்து உளவல ஆலோசனை தெரிந்தவர்கள் இருக்கணும், கவுன்சிலிங் தெரிஞ்சாக்கள். என்னென்னு சொன்னால் ஒரு ஆளை நீங்கள் எலிமினேட் பண்ண போகிறீங்களா அவரை தயார்படுத்தணும் மென்டலி. நான் வந்து ஒரு புத்தகம் ஒன்று வாய்ச்சேன். நான் அப்பா நர்ஸ்ன்றபடியாக அந்த நர்சிங் ட்ரைனிங் ஸ்கூலில் NTSயில் ஒரு மாஸ்டர் ஒரு ஆள் டியூட்டர் ஒரு ஆள்
ஜெயக்குமார் மாமாவோ இல்லை அருண் மாமாவோ தெரியாது, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரோ ஒரு ஆள் எழுதின ஒரு ஆர்டிக்கல் என்னென்னு சொன்னால், பேஷண்ட்டு அவன் நர்சிங் தானே, பேஷண்ட்டை மரணத்துக்கு தயார்படுத்துறது எப்படி என்று. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சாக்கொள்றது இப்படியா, என்ன நிறுவனம் சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, அவரையும் மென்டலி அவர் இப்போ உதாரணமாக நல்ல ஒரு செப்டிசிமிக் ஆக்கிட்டு எல்லா இடமும் கிருமி பரவிட்டு அவர் கொஞ்ச நாளையில் முடியத்தான் போகிறாருண்டா, முடிய போதுன்னுட்டு அப்படியே விடுறேல. அவையை வந்து அதுக்கு தயார்படுத்தி பெற்றோரை அல்லது பாதுகாவலரை வீட்டுக்காரரையெல்லாம் கூப்பிட்டு மென்டலி மெதுவாக சொல்லி இந்த காற்று மெதுவாக திறந்து இலக்கி விடுற மாதிரி தான் இந்த சீவன் போகிற மாதிரி, அதுக்கு பிறகு அதுகள் வாழ்கிற மாதிரி தயார்படுத்தி விடவன். அதாவது மரணத்துக்கே ஒரு ஆளை தயார்படுத்தினமெண்டா, அதாவது தயார்படுத்துகிறேன்டா அதை எதிர்கொள்கிறதுக்கு தயார்படுத்துறது. அந்த நல்ல ஒரு ஆர்டிக்கல் அதை வாய்ச்சினேன். அதே மாதிரி நீங்கள் இதை கலைக்க போகிறீங்களேண்டா, போவேக்கையாவது ஒரு சொல்லு, ஒரு நீ நல்லா வருவேன், உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ போய் வெளியில் சாதிக்கலாம்ன்ற ஒரு சொல்லு ஒன்றும் இல்லை. யூஸ் பண்ணி போட்டு தட்டேக்க சொன்ன காரணம் தான் நல்ல பெம்பல் கேளுங்கோ. அவை சொன்ன காரணம், நீ எல்லாம் நல்லா தாண்டா செய்கிறாடா, ஆனால் உன்னுடைய என்கேஜ்மெண்ட் காணாமல் இருக்குது. ரைட், பிடிச்சிட்டேன் விஷயத்தை. இங்கே வாங்கோ, உங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து உங்களோட மீடியா ப்ரொமோஷன் யூனிட் தான் செய்ய வேணும். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சிகளுக்கு என்கேஜ்மெண்ட் காணாண்டா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி சின்ன ஷார்ட்ஸுகளை போட்டு தங்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் செய்கிறோம், நாங்கள் தனியே எங்களோட சேனல் நாங்கள் தான் செய்கிறோம், அரசாங்க வேலையும் பார்த்துக்கொண்டு. சரி, விஷயம் என்னென்னா, என்கேஜ்மெண்ட் காணாண்டு தட்டி இருக்கணும். ஒரு டேலண்ட் காணாண்டு நீங்கள் தட்டி இருக்கலாம், அல்லது நீ வாசித்த பிள்ளைன்னு தட்டி இருக்கலாம், அல்லது உங்கள் சவுண்ட் ஒன்றும் கேட்கலன்னு தட்டி இருக்கலாம். உங்களுக்கு கேட்கலன்னு லைட்டாக சொல்லியிருக்கிறீங்களா, ஏன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணுமப்பா. அது 20K கேர்ட்ஸ் உள்ள மைக்கை போட்டு எடுக்க வேண்டிய விஷயம். ஈவன் டைனமிக் மைக்கை போடுறது இல்லை, அது ஸ்டூடியோ மைக், கொண்டென்சர் மைக் போட்டு எடுக்க வேண்டிய விஷயம். அது ஸ்டூடியோவில் வச்சு தான் எடுக்க வேணும். சரி, எல்லாம் அந்த அது ப்ளே பண்ணுறது அதெல்லாம் கேட்கு. நான் அந்த சூரிய உதயம் எடுக்கிறது, காலமை குருவியல் கத்துற சத்தங்கள் எடுக்கணும், இயற்கை ஒரு பொழுது புலரைக்கு என்ன சவுண்ட் வரணும்னு அதுக்குரிய ஸ்டூடியோ மைக்கெலாம் எடுக்க வேணும். சரி, டேலண்டண்டா என்ன டேலண்ட்ன்றது ஒன்றை உருவாக்கி, ராவணன் மாரி ஒன்றை உருவாக்கி வாசிக்கிறது தான் டேலண்ட். நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கள், என்கேஜ்மெண்ட் காணான்னு சொல்லியிருக்கிறீங்கள். அதாவது படி வந்து என்ன செய்திருக்கணும்னா, தன் ஃபேஸ்புக்கில் அதில் இதில் எல்லாம் ஷேர் பண்ணி உங்களோட ப்ரொமோஷன் வேலையை அவன் செய்திருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறீங்க. இந்தியாவிலேருந்து நான் சொல்கிறேன், யாராவது ஃபேமஸ் ஆக போகிறீங்களா வட்டிவாக விசாரிங்க, உங்களை இவங்க யூஸ் பண்ண போகிறாங்களான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சந்தோஷ் நாராயணன் சார் சொன்ன அதே அட்வைஸை தான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இப்போ நானும் முந்தி மீடியாவில் இருந்து நிறைய பேர்கிட்ட கேட்குறது, இந்த வீடியோ போடுங்க, நிறைய பேர் பயன்பெறுவினம், இந்த வீடியோ போடுங்கன்ட்டு நானே கதைச்சி போடுறது. பிறகு பார்த்தேன், நமக்குன்னு நாமளே ஒன்று தொடங்குவோம், அது என்ன நடந்தாலும் தொடங்குவோம் என்று உருவாகினதான் இந்த தமிழெந்திரன் யூடியூப் தளமும் நிரூபன் நட்கனராஜான்ற ஃபேஸ்புக் தளமும். அதில் இப்போ 34,000 ஃபாலோவர்ஸுக்கு மேலே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன் நிறைய மக்கள். நல்ல விஷயம்தான் போடுறேன். நான் நெகட்டிவிட்டி போட்டு ப்ரமோட் பண்ணி ஒரு காலம் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் எப்போயும் 100K அடிச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அங்கே எங்கே நடி வர்றதில்லை, இதுகளையும் எடுத்து போட்டு எல்லாரையும் பேசுகிறதில் எடுத்து போட்டால் இன்னும் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவையில்லை, எனக்கு ஆர்கானிக் க்ரோத் தேவை, நானாக உருவாக்கினேன். அதான் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ டக்குன்னு ஃபேமஸ் ஆகணும்னுட்டு இப்படியெல்லாம் போட்டு சமூகத்தையும் குழப்பி ஃபாலோவர்ஸ் எடுக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பாதை போடுறேன்ன்ற பேரில் அது வந்து நீங்கள் முள்ளு பாதை தான் போடுறீங்க. முள்ளு பாதை போடாதீங்க, பஞ்சமெத்த மாதிரி மெதுவாக போடுங்க, அது உங்களுக்குரிய வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு தரம் தேவையில்லை, இந்த காலத்தில் தேவையில்லை. உதய ட்ரெண்ட் அவுட், ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு சேனல். இனிமேல் காலத்தில் அது யூஎஸ்எப்பி டிசைட் பண்ணிடுது. அதான் இந்த யூடியூப் சேனல், ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு சேனல். பிறகு என்னப்பா இவேன்ற இது, நீங்கள் ஆல்ரெடி ஃபேமஸ் தானே. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, அந்த வெளிநாட்டுக்காரர் இப்படியான படிகளை இவங்க நல்லா ஏமாத்துறாங்க, கூப்பிட்டு டிசப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவனை போயக்கையாவது ஒரு பேராட்டி விடையில் நீங்கள் இனி வர தேவையில்லைன்னு சொல்லி போட்டு நினைப்பிக்காங்க. நீங்கள் அந்த ரவுண்டுக்கு போயிட்டீங்க ஓட்டோமேட்டிக். அதாவது நீ தட்டுப்பட்டுட்டேன்னு பச்சையாக சொல்லாமல் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டீங்க கீழே. அப்போ நான் கேட்டேன், அதுக்குள்ளே போட்டி வச்சு திருப்ப வைல்ட் கார்ட் மாரி எதுவும் எடுக்கிறது ஒன்றும் இல்லையா? அப்போ சொல்ல வேண்டிய பச்சையாக போயிட்டு வாங்க, யூ ஹேவ் டேலண்ட், லாட் மோர் டேலண்ட்ஸ், நீ ஃப்யூச்சரில் நல்லா ரன் பண்ணலாம், நீ போய் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண. ஒரு வார்த்தை ஒன்றும் சொல்லலை, விட்டாச்சு கலைச்சாச்சு. ஏன்னா அவைக்கு தேவை என்கேஜ்மெண்ட். அதாவது அவையே அந்த இவண்ட நிகழ்ச்சியை போடுறதால அவையண்ட சேனலுக்கு லைக்குகள், ஷேருகள், ஃபாலோவர்ஸ் வந்து கூடணும், வியூஸ் வந்து கூடணும். அது வந்து எங்கடையாக்களின் டேஸ்ட் வந்து நல்லதே எப்போயாவது எங்கடையாக்கள் பார்க்குமா? இல்லை எங்கடையாக்கள் இப்படியான டேலண்ட்டை தான் பார்க்குமா? எங்கடைய ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சா பார்க்குமா? அதே வெறியில் ரோட்டில் கிடந்து பக்காண்டு 4-5 பேர் தூசணத்தால் பேசினாலும் எங்கட சேனம் பார்க்கும். 2 வீடியோ சொல்கிறேன். ஒன்று வந்து ஒருத்தன் புதுசாக ஒரு குட்டியாக ஒரு ஏரோப்ளைன் ஒன்று கண்டுபிடிச்சி இப்படி ஒரு காணிக்கலால் மேலே எழுப்புறான் ஒருத்தன். என்னொன்று வெறியில் கிடந்து கத்தி தூசணத்தால் பேசுதாக்கள். எந்த வீடியோ மில்லியன் வியூ அடிக்குமென்னு மக்கள் நீங்கள் சொல்லுங்க. அப்போ ஒரு கெட்டிக்கார புள்ளியே நீங்கள் மனநோவை வச்சுட்டீங்களே, அது பிள்ளை தானே. நான் இன்னுமே தொலைக்காட்சியின் பேர் சொல்லவும் மாட்டேன்.
இந்த வேலை செய்யாதேங்க, யாழ்ப்பாண ஆக்களுக்கு செய்யாதேங்க. நான் ஒரு யூனியன் லீடரோ அப்படியோ இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே வந்து 30 வருஷ யுத்தத்தால் எங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவும் இல்லை. இப்போத்தைய ஜெனரேஷனுகள் தான் ஏதோ க்ரியேட்டிவிட்டியாக ஏதோ புதுசாக செய்யுதுகள். நீங்கள் கூப்பிட்டு போட்டு சும்மா வடையும் சாம்பார் மாதிரி ஊற்றி போட்டு போனால் வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது, நீங்கள் உங்களுடைய தைப்பொங்கல் விழாவோ அந்த விழாவோ இந்த விழாவோ இப்படியான டேலண்ட்டுகளை ஃபில்டர் பண்ணுங்க. டிஎஸ் ஆஃபீஸுகளுக்கு இல்லாலையோ ஃபில்டர் பண்ணுங்க. அண்ணாக்கள் சோஷியல் மீடியாக்கள்லையாலையோ ஃபில்டர் பண்ணி அவங்கள கூப்பிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட், அவனுக்கு பிறகு ஒரு 500 பவுண்ட்ஸ் ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிறகு இங்கே ஒரு 500 பவுண்ட்ஸ் கொண்டு வந்தாலே அவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். விரைக்க வெளிநாட்டில் இருந்து அவன் விரைக்க நிறைய கண்டாக்ட்ஸும் எடுத்துடுவான். இப்படியான டேலண்ட்டுகளை கூப்பிடுங்க மக்களை தயவு செய்து. இப்போ கனடாவில் லண்டனில் வாழ்கிற வெளிநாட்டு மக்கள், இப்போ சுவிஸ், ஃப்ரான்ஸ், எல்லா நாடும், நோர்வே, ஜெர்மன், நிறைய எங்கே தான் இல்லை தமிழன் எல்லாரும் நீங்கள் கூப்பிட்டு இப்படியான ஆளுமைகளை அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தணும். ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நீ நல்லா செய்கிறாடா தம்பி என்றாலே அப்போ தானே இங்கே ஒரு நல்ல வளமான ஒரு எச்சம் ஒன்று உருவாகும். என்ன தான் நடக்குது நாட்டில், இவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இனிமேல் பட்டு இப்படியான ஆட்களின் விலைக்கு நீங்கள் விழ வேண்டாம். ஈவன் யூடியூப் சேனல்காரர் கூட இவங்க வடிவாக எடுத்து போட்டு தலையங்கத்தை அடக்க முடக்கா போட்டு விட்ருவாங்க. கடைசி அவன் கரியர் சரி. இப்படி வடிவாக வலு கவனமாக இருக்கணும். என்ன தலையங்கம் போட போறீங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் அதால் அவற்றை சரி ஒரு நெகட்டிவிட்டியான தலையங்கத்தை போட்டாவது உள்ளுக்கு வியூவை கூட்டி கொமெண்ட்ஸுகள் அதெல்லாம் பாசிட்டிவாக்கி அவனை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி செய்ய வேணும். அப்போ அவையின் அளவில் முடிஞ்சுது. அவை இப்போ தட்டி போட்டினோம். இலங்கையில் இருக்கிற ஒரு பிரபலமான தொலைக்காட்சி செய்த வேலை இது. பச்சை துரோகம். இது ஒரு பச்சை துரோகம். எங்கேயுமே மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். ஏன்னு சொன்னால் டேலண்ட் இல்லைன்னா பரவாயில்லை, டேலண்டான ஒரு படியன் ஃபியூச்சர் பிளான்லாம் கேட்டிருக்கலாம். சரி அது ப்ரொடியூசரும் அங்கே உங்களோட மார்க்கெட்டிங் டீம் தானே பண்ணா வேறேக்கு ஒரு கவுன்சிலிங். நீங்கள் நல்ல டேலண்டாக இருக்கிறீங்க பரவாயில்லை. இப்போ எங்களோட க்ரைட்டீரியாவுக்கு நீங்கள் எடுபடையில் எதிர்காலத்தில் வேறு நிகழ்ச்சிகளும் இருக்குது, அதுக்குள்ளே வரலாம்ன்ற ஒரு வார்த்தை. என்னென்னு சொன்னால் அவன் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் செய்து அதுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்ச ஒருத்தன். அப்போ அவனை கூப்பிட்டு போட்டு நீங்கள் 3ஆம் ரவுண்டில் தட்டுறேன்டா, அப்போ நீங்களும் அந்த அதே மாதிரி பிளான்லாம் நீங்கள் வாரீங்களா? அந்த சும்மா என்ன வாயில் வருது வேண்டாம். கூத்தாடி அந்த நார்மல் கிரவுட்டை எடுத்து உங்களுக்கு பாப்புலேஷனால் கூட வந்தால் சரி, டிஆர்பி ஏறுனா சரி. ஸோ தயவு செய்து வளமையாக கேட்குறது தான் நான் சொல்கிறேன். ஏதாவது பிள்ளையாக கதைச்சிட்டேன்னா மன்னிச்சு கொள்ளுங்கோ. இப்படியான ஆக்களில் சதி வேலைகளில் சிக்காமல் உங்களுக்கு அந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்றை திறந்து உங்களுடைய திறமைகளை ப்ரொடியூஸ் பண்ணுங்கோ. நல்ல என்கேஜ்மெண்ட் அதில் வரும். அதன் மூலமாக நேரடியாக நீங்களே மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கலாம். எந்தவித முகவர்களும் தேவையில்லை. உண்மையான நீதியாக விசுவாசமாக செயற்படுற தொலைக்காட்சிகளுக்கு இது பொருந்தாது. 1-2 பேர் இப்படி எங்களோட படிகளை கூப்பிட்டு யூஸ் பண்ணி போட்டு விடுறது சரியான பிழை. அப்படி செய்யாதேங்க இனிமேல். உங்களோட எங்களுக்கு கேம கேட்கணுமென்ற ஒரு விதியும் இல்லை, இதை கதைக்கணுமென்ற விதியும் இல்லை. ஆனால் இப்படி செய்கிறதால நீங்கள் செய்தாலும் பரவாயில்லை, கடைசியாக ஒரு ஆசுவாசப்படுத்தி போட்டு அவர்களை விடுங்க வீட்டை. அவை சரியாக கவலைப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதை வேறு யாக்கள் கதைப்பினமும் தெரியலை. நான் அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறதுக்குள்ளேயும் அந்த அனுபவத்திலையும் சவுண்டிங் சம்மந்தமாக ஒரு கொஞ்சமாக தெரியுமென்றதுலேயும் இதை கதைக்கிறேன். தயவு செய்து நான் பிள்ளையாக கதைச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான வன்மம் எனக்கு எதுவும் இல்லை. முக்கியமாக வெளிநாட்டுக்காரர் இப்படியா ஆக்களுக்கு நீங்கள் தான் சந்தர்ப்பம் கொடுக்கணுமே தவிர இங்கே வந்து கறிவப்பம் இல்லை மாதிரி பயன்படுத்தி போட்டு வீசி விடுவார்கள். அதான் நடந்திருக்கு அந்த தம்பியனுக்கும். பிள்ளையாக காய்ச்சா மன்னிச்சு கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இந்த விஷயம் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி சரி செய்யலாம்ன்றதை இந்த கமெண்ட்டாக போடுங்க. இந்த துயர சம்பவம் அல்லது துரோகத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து மற்றவர்களையும் விழிப்புரைய செய்யுங்க. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்ஸ் வந்து நாங்கள் தான் போடணும் முதல்ல, அது வேறு ஒரு தரம் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதை நான் தீவிரமாக நம்புகிற ஒரு ஆள். 3ஆம் தரமாகவும் சொல்கிறேன். சந்தோஷ் நாராயணன் சார் சொல்கிற மாதிரி மொபைல் டேட்டா இருக்குது, மொபைல் இருக்குது. நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. இந்த உலகம் திறந்திருக்குது, விரிஞ்சிருக்கிற உலகத்தை மொபைலுக்கு சுருக்கியாச்சு. நீங்கள் அங்கே இருந்து போட்டு விட்டால் அந்த உலகம் முழுக்க பெறவும். அதுதான் இப்போ நடந்தோன்னும் இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல காணொலியில் சந்திப்போம். பாய்.